ஆடம்பர கல்யாணத்துக்கு எனக்கு அழைப்பு வந்தது. அது நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒளிமாதாவத்துக்கு வாங்கினாங்க, அதுக்கும் நான் போகல. ஆனால் அந்த கல்யாணி வீட்டு சாப்பாடு என் வீட்டுக்கு வருது. அதில் எனக்கு ஒரு சந்தேகம் என் மனசில் ஏற்படுது. அவங்க சொந்த பணம் போட்டு செஞ்சாங்களா இல்லை வட்டிக்கு வாங்கினாங்களான்னு தெரியல. அந்த சாப்பாடு நம்ம சாப்பிடலாமா, சாப்பிட்றது எனக்கு விளக்கம் தேவை. சகோதரருடைய கேள்வி, இன்றைக்கு ஒருவர் திருமணத்தை ஆடம்பரமாக முடிக்கிறாங்க. அந்த திருமணத்திற்காக அழைப்பு விடுக்கப்படும் பொழுது நான் அந்த கல்யாணத்துக்கு போகிறதில்லை, வலிமா விருந்துக்காவது வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அதுக்கும் போகலை. சரி நீங்கள் தான் வரமாட்டீங்க, எங்கள் சாப்பாடு உங்களை தேடி வரட்டுமேனு வீட்டுக்கு கொடுத்து விடுறாங்க. இப்படி கொடுக்கப்பட்ட அந்த பொருளை சாப்பிட்றது தொடர்பாக மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன? நாம் அந்த சபைக்கு போகலை, நம்ம வீடு தேடி வருது. நம்ம வீடு தேடி வரும் பொழுது அந்த சாப்பாட்டை சாப்பிடுவது தொடர்பாக நிலை என்ன? சில நேரங்கள் அவங்க வட்டிக்கு வாங்கி கூட அது போன்ற அந்த திருமணத்தை முடிச்சிருக்கலாம். இது போன்ற நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிடுறது என்று கேட்குறாங்க. முதலாவது, அந்த போன்ற சபையில் போய் பங்கெடுக்கிறது இது மார்க்கத்தில் அறவே கூடாதுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அன் இதா சமீதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸு பிஹா. எந்த இடங்களில் குர்ஆன் வசனங்கள் கேலி செய்யப்படுமோ, குர்ஆன் வசனம் பரிகாசம் செய்யப்படுமோ, ஃபலா தக்கூது மஅஹும், நீங்கள் அவர்களோடு அமராதீர்கள். ஒரு இடத்துல குர்ஆன் வசனம் கேலி செய்யப்படுதுன்னு வைங்க, நாம என்ன செய்யக்கூடாது, அவங்களோடு அமரவே கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா தடுத்துடுறான். அதையும் மீறி அமர்ந்தீங்கன்னா இன்னக்கும் இதம் மிஸ்லகும், நீங்கள் அவர்களை போல. அப்ப அது மார்க்கத்துல கடுமையாக தடுக்கப்பட்ட ஒரு குற்றமாக இருக்குது, தீமையான காரியத்துல போய் பங்கெடுக்கிறது. இப்ப நாம அங்க போகல, அந்த சாப்பாடு நம்மளை தேடி வருதுன்னா இதுல என்ன நிலை அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல அந்த சாப்பாட்டுல ஏதேனும் துவாவோ அல்லது ஏதேனும் மௌலிது ஓது இப்படி ஒரு சாப்பாடு வருதுன்னு வைங்க, அந்த சாப்பாட்டை நாம் நிச்சயம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்ப நாம அங்க போகல, அந்த உணவு நம்மளை தேடி வருதுன்னா அதுல ரெண்டு விஷயம் இருக்கும். ஒண்ணு என்னன்னா, அந்த சம்பந்தப்பட்ட அந்த உணவுல ஏதேனும் ஃபாத்திஹாக்களை ஓதி ஏதேனும் நேர்ச்ச மாதிரி நமக்கு கொடுக்குறாங்கன்னா அதை நாம கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா நம்ம பயன்படுத்தக்கூடாத அந்த உணவுகளை பட்டியலிடும் பொழுது தானாக செத்து போனதை நீங்க சாப்பிடாதீங்க, இரத்தத்தை நீங்க சாப்பிடாதீங்க, இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது வமா உஹில்ல லி கைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதோருக்கு அறுத்து பலியிடப்பட்டதை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்ற மொழியாக்கம் பண்ணுவாங்க. அதுல உஹில்லனா வெறுமனே அறுக்கிறது மட்டும் கிடையாது, இந்த பூஜை பண்றது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு, அது அவுலியாக்களுடைய பேர்ல ஒரு பரக்கத்துக்காக ஏதோ துவா ஓதி கொடுக்குறாங்கன்னு வைங்க, அப்படி இருந்தாலும் அந்த பொருளை நீங்க சாப்பிடக்கூடாது. இது அல்லாஹ் தஆலா தெளிவா டிக்ளேர் பண்ணி கொடுக்குறான். எனவே நமக்கு வரக்கூடிய ஒரு பொருள், இது கல்யாண விஷயத்துக்காக சொல்லல, பொதுவா எல்லா விஷயத்துக்கும் சொல்றேன். நமக்கு வரக்கூடிய ஒரு பொருள் இறைவன் அல்லாதவர்களுக்காக ஓதி பார்த்ததாகவோ பூஜிக்கப்பட்டதாகவோ இப்படி ஏதோ நமக்கு தரப்பட்டால் அதை நம்ம அறவே சாப்பிடக்கூடாது. ஒண்ணு. இன்னைக்கு சில நேரங்கள்ல கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, மௌலிது ஓதி இந்த மாதிரிலாம் தரக்கூடிய நபர்கள் சில ஆட்கள் அப்படி இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப அப்படி வந்துச்சுன்னா நம்ம அறவே தவிர்த்தாகணும். இப்ப அது இல்லாம எந்த பூஜை எதுவுமே நடக்கல, மந்திரிக்கிற விஷயம் எதுவுமே நடக்கல, ஃபாத்திஹா ஓதுறது எதுவுமே நடக்கல, ஆனா அந்த சபையில மார்க்கத்துக்கு மாற்றம் நிறைய நடந்துச்சு, அவங்க நம்மளுக்கு உணவை தேடி கொண்டு வர்றாங்கன்னா அதை ஒருவர் சாப்பிடுகிறார் என்று சொன்னால் அவரை நம்ம குற்றம்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த சபைக்கு போகாம அங்கு உள்ள உணவு நமக்கு தேடி வரும் பொழுது நாம அதை சாப்பிடுவது என்பது இது கூடாது, ஹராமான ஒண்ணு என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. இது எதை வச்சு நாம இந்த ஒரு வித்தியாசத்தை புரிய முடியுதுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜகாத் பொருளை தடுத்திருந்தான். ஜகாத் பொருளை என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வின் தூதரோ அவங்களுடைய குடும்பமோ சாப்பிடக்கூடாது. அதனால தான் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகள்ல ஒரு பேர குழந்தைங்க ஜகாத்தாக ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போடும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, தன்னுடைய கையை பேர குழந்தையினுடைய வாயில விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை வெளியே எடுத்துட்டு துப்பு, நாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் இதை நமக்கு தடுத்திருக்கிறான்னு உங்களுக்கு புரியாதா அப்படின்னு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு சிறு குழந்தை ஜகாத் பொருளாக அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடும் பொழுதே சின்ன பிள்ளைன்னு நினைச்சு விடல. அந்த சின்ன பிள்ளைக்கும் மார்க்கத்தை என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இதை சாப்பிடக்கூடாதுன்னாங்க. அப்ப ஜகாத் பொருளுங்கிறது யாருக்கு கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ அவர்களுடைய குடும்பத்திற்கோ கூடாது. ஒரு முறை பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அடிமையாக இருந்தவங்க, பிற்காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவங்கள விலைக்கு வாங்கி விடுதலை செஞ்சு விடுவாங்க.
அப்ப அந்த அடிமையாக இருந்த பரீரா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஜக்காத் பொருள் ஒண்ணு கிடைக்குது. யாரோ ஒருவர் யாரு ஜக்காத்து கொடுத்தான்னு ஹதீஸ்ல இல்ல. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பொருள், அது எப்படிப்பட்ட ஒரு பொருளா இருக்குது? ஜக்காத்திலிருந்து வந்த ஒரு பொருளாக இருக்கிறது. அத பரீரா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கறாங்க. பரீரா அவங்களுக்கு அந்த பொருள் வந்தது எப்படி? ஜக்காத்துல இருந்து அவங்களுக்கு போயிருக்குது. ஜக்காத்துல இருந்து தனக்கு வந்த அந்த பொருளை அவங்க என்ன பண்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கறாங்க. அப்ப அதை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிற பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேள்வி முன்வைக்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதரே, இது ஜக்காத்தால வந்துச்சு, இதை நீங்க சாப்பிடுறீங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜக்காத்தா வந்துருச்சுன்னு தெரியாதுன்னு நினைச்சிட்டு என்ன செய்யறாங்க, இது ஜக்காத்தாக வந்த ஒரு பொருள் ஆயிட்ட, இதை நீங்க சாப்பிடுறீங்களேன்னு கேட்கும் பொழுது அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தெளிவுபடுத்துறாங்க. இந்த பொருள் பரீரா அவங்களுக்கு கிடைச்ச வழி ஜக்காத்தாகத்தான் போயிருக்கிறது. வலி ஹதியத்துன், எனக்கு கிடைத்தது அன்பளிப்பாக கிடைத்திருக்கிறது. அவங்க ஜக்காத்தாக வாங்கின அந்த ஒரு பொருளை எனக்கு ஜக்காத்துன்னு கொடுக்கல. அவங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிலையில இருந்தா எனக்கு கொடுத்தாங்க, அவங்க எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க. ஒரே பொருள் தான், அவங்களுக்கு போன வழி ஜக்காத்தாக போயிருக்குது, எனக்கு அது வந்த வழி அது அன்பளிப்பாக வந்திருக்கிறது. எனக்கு அது ஜக்காத்தாக வந்திருந்தா நான் அதை பயன்படுத்தி இருக்க மாட்டேன், எனக்கு அது அன்பளிப்பாக வந்ததுனால நான் அதை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அழகா அந்த இடத்துல தெளிவுபடுத்துறாங்க. இப்ப அதே மாதிரி இப்ப எங்க கல்யாண வீட்டுல உள்ள சாப்பாடு, அதுல எதுவும் மௌலிது ஓதல, அதுல எதுவும் ஃபாத்திஹா ஓதல, எதுவும் நேர்ச்சை பண்ணல, அல்லாதவர்களுக்காக அது வழங்கப்படல. அப்ப அப்படி இருக்கும்போது சாப்பாடுங்கிறது மார்க்கத்துல கூடும் தான். ஏன் நாம அங்க போகல, ஏன் நாம அங்க போய் சாப்பிடல? அங்க போய் சாப்பிட்டோம் என்று சொன்னால் அந்த தீமையை ஆதரிக்கிறோம், அந்த தீமையான காரியத்துல போய் நிக்கிறோம்னு வைங்க, அப்ப நாம நம்மளுடைய ஈமானை இழந்துதான் அங்க போய் நிக்கிறோம்னு அர்த்தம். நாம அந்த தீமையை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, தஆவனு அலல் பிர்ரி வ தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மையிலேயும் இறையச்சத்தை ஏற்படுத்துகிற காரியத்திலேயும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். பாவத்திலேயும் வரம்பு மீறக்கூடிய காரியத்திலேயும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவாதீர்கள். வத்தகுல்லாஹ், இதில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், இறைவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். அல்லாஹ் சொல்றானே, நாம் அந்த சபைக்கு போனோம்னா நாம் அங்க தீமைக்கு உதவுறோம்னு அர்த்தம். ஆனா நாம் அந்த சபைக்கு போகவே இல்லை, நமக்கும் அந்த கல்யாணத்துக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. ஆனா அவங்க நமக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது நமக்கு வந்த வழியில எது பிரச்சனை இருக்குதா? அவங்க நமக்கு அன்பளிப்பா தான் கொண்டு கொடுக்கறாங்க. நமக்கு வந்த வழியில அந்த உணவுல வேற ஏதேனும் ஃபாத்திஹா கூட அல்லது மார்க்கம் தடுத்து வேற அம்சம் இருந்தால் அதை சொல்லி வேண்டுமானால் தடுக்கலாமே ஒழிய மற்ற அம்சங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும் பொழுது அது போன்ற உணவுகள் நமக்கு வருதுன்னா அதை நாம் வாங்கி பயன்படுத்துவதை நாம குற்றம்னு என்ன செய்ய முடியாது. ஒண்ணு குற்றம்னு சொல்றதா இருந்தா அதுக்குன்னு ஆதாரம் வேணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரீரா அவர்களிடமிருந்து வாங்கிய அந்த ஒரு பொருளை அவங்களுக்கு போன வழி ஜக்காத்தா இருந்துச்சு, எனக்கு வந்த வழி அன்பளிப்புன்னு சொன்னாங்களே. அப்ப இது நமக்கு அந்த உணவு வந்த வழியை பார்க்கணும். அதுல எதுவும் ஹராமான ஒரு காரியமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும், அதை தவிர்க்கணும். அப்படி ஹராமான வழி எதுவும் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வருதா அதை சாப்பிடுவதை நாம் என்ன செய்ய முடியாது, குற்றம்னு சொல்ல முடியாது. அடுத்து அதிலேயே கேள்வி கேட்கும் பொழுது இன்னொன்னு சகோதரர் கேட்டாங்க, அது வட்டிக்கு வாங்கியிருந்தாங்கன்னா வட்டிக்கு வாங்கினா அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒருவர் வட்டிக்கு வாங்கி இது போன்று செய்திருந்தாலும் நாம் அந்த சபைக்கு அது அறவே மார்க்கத்துக்கு மாற்றம்னா போகக்கூடாது, அது ஒரு தனி கான்செப்ட். இப்போ ஒரு ஆள் வட்டிக்கு வாங்குற ஒரு ஆளா இருக்கிறாரு, அவர் நம்மளை விருந்துக்கு வீட்டுக்கு கூப்பிடுறாரு. கல்யாணத்தை விட்டுருங்க, வட்டியே ஒரு ஆள் தொழிலா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தன்னுடைய சொந்தக்காரராக இருக்கிறதுனால அவர் வீட்டுக்கு விருந்துக்கு நம்மளை கூப்பிடுறாரு. ஒரு சாதாரண ஒரு நாள்ல சும்மா ஒரு விருந்து வச்சு நாம அதுல போய் கலந்துக்கிடலாமானா அதுல போய் கலந்து கொள்வது மார்க்கத்துல குற்றம் இல்லை. நீங்க அவர் தான் வட்டிக்கு வாங்குறாரு, வட்டிக்கு வாங்கினதுனால நான் அதை போய் சாப்பிட மாட்டேன் என்று நாம அதை சொல்ல தேவையில்லை. வட்டிக்கு அவர் வாங்குகிறார் என்றால் அதை நாம் அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்குது, தாவா பண்ணி அதை தடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர் வீட்டுல போய் சாப்பிடுவது நமக்கு மார்க்கத்துல குற்றமானா மார்க்கத்துல அது குற்றம் இல்லை. உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாத்தீங்கன்னா யூதர்களுடைய வீட்டுல போய் சாப்பிடலாம் செஞ்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆட்டு இறைச்சியில விஷத்தை கலந்து ஒரு பெண்மணி கொடுத்தாங்க. ஹைபர் யுத்தத்துல யூதர்கள் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியை ஒரு பெண்மணி மனதுல வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஆட்டு இறைச்சியில விஷத்தை கலந்து கொடுத்தாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புரிஞ்சுக்கிடுறாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் கேட்பாங்க, அப்ப அகுதுலுஹா,
அல்லாஹ்வுடைய தூதரே நான் வந்து அந்த பெண்ணை கொல்லட்டுமான்னு கேட்கும்போது இல்ல விட்டுருங்கன்ற சொன்னாங்க. இப்ப அதுல அந்த யூத பெண் வீட்டுல போய் சாப்பிட்டாங்கல்ல, அந்த யூதர்களுடைய தொழில் என்ன இருந்துச்சு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது எங்க அவங்க வட்டியவை ஆகுமாக்கி கொண்டார்கள். அப்ப வட்டியிலேயே கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான் யூதர்கள்ட்ட இருந்துச்சு. அந்த யூதருடைய வீட்டுல போய் அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்ப ஒரு ஆள் இப்படி வட்டிக்கு வாங்கி ஒரு இது கொடுக்கிறார், அதை அறவே பயன்படுத்த கூடாது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அது முதல்ல முற்றிலும் விலகி இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரை விலகாம இருக்கும் பொழுதே இன்றைக்கு வந்து ஒருவேளை அவர் வட்டிக்கு வாங்கி ஒன்றாக இருந்தாலும் அது நமக்கு வந்த வழியில எது மார்க்கத்துக்கு மாற்றம் இருக்குதா அதை நீங்க பாருங்க. இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய அந்த தப்புகளை நம்ம நியாயப்படுத்த கூடாது, அதை அவருக்கு உணர்த்தவும் செய்யணும். வட்டி வாங்குறது மார்க்கத்தில் எவ்வளவு தப்பு, இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக உணர்த்தணும். அப்ப இதுல அந்த பிரிச்சு பார்த்து நாம் என்ன செஞ்சுக்கணும், இந்த விஷயத்துல இருந்துக்கணும். அதுல வந்து அறவே ஃபாத்திஹா கூட ஏதோ இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அறவே பயன்படுத்தக்கூடாது. அது அல்லாத நிலையா இருந்தா அப்படி நாம சாப்பிடுவதை குற்றம் சொல்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.